அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபித்தோழர் அப்துல்லா இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸு ஜாமியு திர்மிதி மற்றும் முஸ்னத் இமாம் அஹமது போன்ற ஹதீஸ் நூற்களில் இந்த ஹதீஸு பதிவு செய்யப்பட்டிருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வாறு சொல்கிறாங்க, என்னை மேராஜுக்கு அழைத்து செல்லப்பட்ட அந்த இரவில் நபியினா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நான் சந்திக்கிறேன். சந்தித்ததோட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்கிறாங்க, உங்களுடைய சமூகத்தவர்களுக்கு என்னுடைய சலாமை எடுத்து வைங்க என்று சொல்கிறாங்க. மேலும் சொல்கிறாங்க, இந்த செய்தியை உங்களுடைய சமூகத்து மக்களுக்கு எடுத்து வைங்க. அது என்ன செய்துன்னு சொன்னால், இந்த சொர்க்கம் இருக்குதுல்ல, இந்த சொர்க்கத்தினுடைய அந்த மண் ரொம்ப மணமான ஒரு மண். அதே நேரத்தில் இந்த சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய இந்த தண்ணி இருக்கு பாருங்க, ரொம்ப மதுரமானது, ரொம்ப இனிமையானது, அருந்துறதுக்கு ரொம்ப இலகுவானது. மற்றும் இந்த சொர்க்கத்தில் இந்த 6 நதிகள் ஓடக்கூடியதுக்கு ஒரு கணவாய் இருக்குது. அந்த கணவாய்க்கு இரு ஓரங்களிலும் நட்டு வைக்கப்படக்கூடிய அந்த தாவரங்கள் என்ன தெரியுமா? சுபஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர். இவைகள் தான். இந்த செய்தியை உங்கள் மக்கள்கிட்ட எடுத்து வைங்க என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்கிறாங்க. இதனுடைய நோக்கம், இதன் மூலமாவது அவர்கள் சொர்க்கத்தை அடையட்டும் என்பதை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஆசையாக கூட இருக்கலாம். சரி, இதன் மூலமாக எவ்வாறு சொர்க்கத்தை அடைகிறது? நபித்தோழர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸு சஹீஹ் முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கும். யார் ஒருவர் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் சுபஹானல்லாஹ் 33 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை, அல்லாஹு அக்பர் 33 தடவை, மொத்தம் 99 தடவைகள் ஆகிவிட்டது. லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷையின் கதீர் என்று ஒரு தடவை ஓதி 100ஆக பூர்த்தி செய்கிறாரோ, ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் இதனை 100 தடவை செய்கிறாரோ, சுபஹானல்லாஹ் 33 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை, அல்லாஹு அக்பர் 33 தடவை, லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷையின் கதீர் யார் ஓதி 100ஆக பூர்த்தி செய்கிறாரோ, குஃபிரத்து லஹு ஹதாயாஹு, அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விடுகின்றன. அவன் செய்து இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விட்டுகிறான். அந்த பாவம் எப்படி ஒலோகானத்து மிசுலு ஜபதில் பஹரி, இந்த கடல் அலையில் நுரைகளாக வெளியே தள்ளுகிறது அல்லவா, அதுபோல் உண்டான கடல் அலையின் நுரை அளவு அவருடைய தவறுகள் இருந்தாலும் அவருடைய தவறுகள் மன்னிக்கப்படுகிறது என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பாவங்கள் மன்னிக்கப்படுவதன் மூலமாக அவர்கள் சொர்க்கத்துக்கு செல்கிறார்கள்.